தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே அன்பான சகோதரனே சகோதரியே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா வாசித்து பாருங்க. சகரியாவுடைய காலத்திலே அவருக்கு அன்பான தேவ ஜனமே தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய இந்த வருஷம் வந்த உடனே ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு வாசிச்சிங்கன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிச்சு பாருங்க. அவங்க தேவனுக்கு பயந்தவங்க, நீதிமானு, கர்த்தருடைய வழியில நடந்தவங்க, கர்த்தருடைய கற்பனைகளை கணவன் மனைவி கை கொண்டு நடந்தவங்க, அவ்வளோ பக்தி உள்ளவங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. ஆனா அன்பான தேவ ஜனமே, இவங்க கண்டிப்பா இந்த கணவன் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க, பிள்ளைக்காக ஜெபித்திருப்பார்கள். இந்த லூக்கா 1:13 வாசித்து பாருங்க. தேவதூதன் வந்து சகரியா ஆலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் பணிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அன்பான உள்ள கர்த்தருடைய தூதன் அவளுக்கு வெளிப்பட்டு, சகரியாவே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் மனைவியா இருக்கிற எலிசபெத் அவ பிள்ளை பெறுவா அப்படின்னு சொன்னார். அன்பான தேவ ஜனமே, இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 பேரும் வயது சென்றவர்கள், 2 பேருக்கும் வயது கடந்து போயிடுச்சு. என்ன யோசிச்சாங்கன்னா, சரி நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கொடுக்கல, ஸ்தோத்திரம். ஆனா ஊழியம் செய்யறது தவறல. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஜெபம் கேட்கப்படலை, அவங்களுக்கு அற்புதம் நடக்கலை, தேவன் அவங்களோட தேவையை சந்திக்கலைன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபிக்க தவறி விடுவாங்க. என்னங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, கேட்டா மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்பான தேவச்சனமே, இந்த சகரியா எலிசபெத்தை கவனித்து பாருங்க. பிள்ளை கொடுக்கல, வயசாகி போச்சு. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க என்ன பண்ணலைங்க, நிறுத்தலை. தேவனை தேடுறத, தேவனுக்காக வாழ்றத என்னங்க அவங்க விடவே இல்லை. அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 65:1-2 சொல்லுது, ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆகிய நம்முடைய தேவன் ஜெபத்தை ஒரு நாளும் என்ன பண்றது இல்லைங்க. பிரியமான தேவ ஜனமே, அவர் மறக்கிறவர் தான் அல்ல. அவர் கண்டிப்பா ஜெபத்தை கேட்பார். லூக்கா 18:7 வாசித்து பாருங்க. தாமதமாகும், ஆனா கண்டிப்பா நிறைவேறும்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை சில நேரம் லேட் ஆகலாம், ஆனா அதுக்காக நம்ம ஜெபம் பண்றதை விட்டுறக்கூடாது, வேதத்தை வாசிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆண்டவரை தேடுறதை விட்டுறக்கூடாது, ஆண்டுக்கு ஊழியம் செய்யறத விட்டுறக்கூடாது. ஆண்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் தேவன் தான். அவர் கொடுத்தா தான் தேவன், அவர் கேட்டா தான் தேவன், அவர் அற்புதம் செய்தா தான் தேவன் இல்லை. அவர் கொடுக்கலனாலும் எனக்கு ஆண்டவர் தான். ஏன்னா அவர் எனக்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் பாவத்தை எல்லாம் அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் செய்த தப்புக்கு ஏற்றபடி நான் தண்டிக்கப்படணும், ஆனா அதுக்கு பதிலாக எல்லாவற்றையும் அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் அதற்காகவே அவர் என் பாவத்தை மன்னிச்சார். அதற்காக நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன பண்ண, தேவனுக்காக வாழலாம். அற்புதம் 2வது, அதிசயம் 2வது, ஜெபம் கேட்கப்படுது, இதெல்லாம் 2வதுங்க. முதல் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். அதை நினைச்ச உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு அற்புதங்கள் செய்யாம போயிடுவாரா? இல்லை, அவர் கண்டிப்பா செய்வார். ஆனா சில நேரங்கள்ல தடை உண்டாகும். தானியேல் ஜெபித்த உடனே அவருடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. ஆனா காபிரியல் தூதன் வந்து சொல்றாரு, 21 நாள் தாமதமான, பிசாசு தடை செய்தான். அன்பான தேவஜன்ம பிரதான தூதனா இருக்கிற மிகாவேல் வந்து அவருக்கு உதவி செய்தாரு. அவர் வந்து சொல்றப்பா, உன்னை எப்ப நீ தாழ்த்தி ஜெபித்தியோ அப்பவே உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு. அப்போ அவருடைய ஜெபமே 21 நாள் தாமதமாகும்னா, உன் ஜெபம் என் ஜெபம் சில நேரங்கள்ல தாமதமாகும். அதான் அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, என்னங்க, தேவன் மேல கோச்சிக்க கூடாது, தேவனுடைய ஆலயத்தின் மேல கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவன் மேல, தேவனுடைய ஆலயத்தின் மேல கோச்சுக்கணும், ஆலயத்துக்கு வராம போயிடுறாங்க. ஆனா சகரியா பாருங்க, அவங்க மனோரம்யமா கர்த்தருக்கு அன்று ஜெபத்தை பண்ணாங்க, கர்த்தர் பிள்ளை கொடுக்கல, ஊழியம் செய்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு, தெய்வத்தூதன் இறங்கி வந்து சொன்னார், எப்பா உன் ஜெபம் கேட்கப்பட்டது,
ஆனா சில நேரங்கள்ல அநேகருக்கு அன்பான தேவ ஜனமே, ஜெபம் கேட்கப்பட்டால் அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த வயசுல அது எப்படி ஆகும்? ஆபிரகாமும் சாராள் அப்படிதான் பண்ணாங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அன்பான தேவ ஜனமே, தேவன் வந்து அவங்களுக்கு சொல்றார், ஆபிரகாமே, இனிமே நீ ஆபிரகாமா இருக்க மாட்டான், ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவா. சாராயா இருக்க மாட்டாங்க, சாராள் என்று அழைக்கப்படுவாங்க. அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனா, உன் மனைவி இனிமே மலடியன் அழைக்கப்பட மாட்டா, ராணி என்று அழைக்கப்படுவா. அவங்க 2 பேரும் சிரிச்சாங்க. நாங்க வயசாகி போச்சு, இந்த காலத்துல எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? அன்பான தேவ ஜனமே, வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நோவாவுக்கு 500 வயது இருக்கும் போது அவருக்கு 3 பிள்ளை பிறந்துச்சு. எவ்வளவு வயதுங்க? 500 வயது. அப்போ ஆண்டவருக்கு வந்து வயது வித்தியாசம் நமக்கு தான். அற்புதம் செய்யறதுக்கு அவருக்கு என்ன கிடையாதுங்க, வித்தியாசம் கிடையாது. நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அவருடைய ஆசீர்வதிப்பேனா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆகையாலே அன்பான தேவ ஜனமே, ஈசாக்கு தன் மனைவிக்காக நீங்க வேதத்துல ஆதியாகமம் 25-21 வாசிச்சு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு அவருக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்தார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். கண்டிப்பா இந்த வார்த்தை கேட்கிற, ஒருவேளை திருமணமாய் பிள்ளை இல்லாத மலடியா நீங்க பல வருஷமா இருந்து பிள்ளை இல்லாத இருந்து, அன்பான தேவ ஜனமே, நீங்க நம்பிக்கையில விசுவாசத்துல பலவீனமற்று போயிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார். அன்னால் வரும்போது பிள்ளை இல்லாத மலடியா தான் வந்தா. ஆனா வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தர் அவளை கடாட்சித்தார், அவள் கணவன் சேர்ந்தார், அவளுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியால கண்டிப்பா தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, விசுவாசத்துல பலவீனம் ஆயிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. இப்ப ஜெபம் கேட்கப்பட்டது. தேவதூதனே வந்து சொல்றாரு, எப்பா உன் மனைவி ஒரு ஆண் பிள்ளை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பேர் வைப்பா. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, நம்பல. சில நேரங்கள்ல நமக்கு நம்முடைய கண்களை நமக்கு நம்பிக்கைக்கு ஆச்சரியமா காணப்படும். என்னப்பா இது நம்மளுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி, தேவனால எல்லாமே முடியும். ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, தேவ வசனத்தை நம்புங்க. பாருங்க, சகரியா நம்பல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். பேர் வைக்கும் போது அன்பான தேவ ஜனமே, என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அன்பான தேவ ஜனமே, தேவ மகிமைக்காக நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் அதுல 57ஆம் வசனத்துல இருந்து 66ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அவங்கவுங்க இனத்துல சொந்தத்துல பேர் வைக்கலாமான்னு. அப்போ அங்க வந்து சொல்றாங்க, அவங்க அப்பா கூட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கன்னு. அப்பா ஒரு பலகையில் எழுதுறாரு யோவான்னு. அவர் எப்போ எழுதுறாரோ அப்பவே அவரோட ஊமத்தனமை போய் உடனே அங்க என்ன ஆகுதுங்க, பேச்சு அவருக்கு உண்டாகுது. அப்ப அங்க இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் பிறப்பதுக்கு முன்னாலே பிறக்கிற அந்த பிள்ளையனுடைய பேரு, அவன் யாரா இருப்பான், எப்படி இருப்பான், என்னவா இருப்பான், என்ன ஊழியம் செய்வான், இது எல்லாவற்றையும் முன்குறித்து தேவன் சொல்லிட்டாரு. ஆகியால் ஜெபித்து நம்ம என்ன ஆயிடக்கூடாது, அவிசுவாசிகளா மாறிடக்கூடாது. நம்ம ஜெபித்தோமா முழு நிச்சயத்தோடு நம்பி, இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அவரால் ஆவாதது ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் தாமதமாகும். நீங்க பல தேவைகளுக்காக, பல பிரச்சனைகளுக்காக, பிள்ளைங்களோட திருமணத்துக்காக, வீடு வாசலுக்காக, வியாபாரத்துக்காக, ஊழியத்துக்காக, உடல் சுகத்துக்காக, பல காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம். சொந்து போவார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும்? சாவர வரைக்கும், உயிர் நம்ம விட்டு பிரிகிற வரைக்கும், ஏசாமி வர்ற வரைக்கும் ஜெபிங்க. கண்டிப்பா உங்க ஜெபம் ஒரு நாளும் வீண் போவார். ஆண்ட்ரூ வைட் என்ற தேவ மனுஷன் எழுதும் போது, ஜெபம் மேல போகும், ஆசீர்வாதம் கீழே வரும்னு சொல்றார். ஆகையால் ஜெபம் கண்டிப்பா என்ன ஆகுங்க, தூபமா தேவ சமூகத்துல நடந்து போவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை முகிந்து பார்ப்பார், கண்டிப்பா அதிசயங்களை செய்வார். ஆகையால நீங்க என்ன ஆகாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. நிச்சயமா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அற்புதம் தேவன் எப்படி சகரியா எலிசபெத் குடும்பத்துக்கு செய்தாரோ உங்களுக்கும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த நாள்ல கேட்ட நாம் சந்தேகத்தெல்லாம் தூக்கி போடுங்க, அவிசுவாசத்தை விட்டுடுங்க, தேவனுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் நிச்சயமா உங்களுக்கு நன்மை செய்வார். பரிசுத்த பிதாவே,
இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகரியா எலிசபெத் ஜெபித்தார்கள். அன்றே அவள் சோர்ந்து போகவில்லை, கர்த்தருடைய பணியை விட்டுவிடவில்லை. தேவ ஆலயத்துல ஆசாரியனாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்கிற அன்று ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி பின்மாற்றம் அடைஞ்சு அன்று பாவத்துல அவ பழக்க வழக்கங்களை ஜீவிக்கிற மக்கள் மீண்டும் அவங்க விழுந்த இடத்துல இருந்து எழும்ப, மீண்டும் புதுப்பிக்கப்பட, தேவனுக்காக அன்று ஜீவிக்க அவளை மீது தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும். அன்னைக்கு எப்படி ஆண்டவரை சகரியா எலிசபெத் குடும்பத்தில் நன்மை செய்திரோ, இன்றைக்கும் அவருடைய கண்கள் அதிசயங்களை காண அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாய் பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. ஆண்டவரே, வியாபாரத்துல நஷ்டத்தோடு ஏமாற்றத்தோடு ஆண்டவரே காணப்படுகிற மக்களுடைய வியாபாரங்கள் செழிப்படைய உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறேன், தேவன் எங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? அன்பான தேவ ஜனமே, எங்களோட தொலைபேசியின் வழியா நீங்க அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.